நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் தேவை. லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்கணும்ன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர், தோனி, விராட் கோலி, அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்தாலும் சரி, எந்த பாலிட்டிஷியன் எடுத்தாலும் அவங்க கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். பிசினஸ் பீப்புள்ஸ் யாரும் பெரிய சக்சஸ் ஆனவங்க, உதாரணமா டாடா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டின்னு இருக்கிறதுனால தான் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க. எந்த துறையில நம்ம போவோம், எப்படி நம்ம இருப்போன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கனால தான் அவங்க செய்யறாங்க. 3 கிளாரிட்டி இருக்கு அதுல. தாட் கிளாரிட்டி, விஷன் கிளாரிட்டி, ப்ராக்ரஸிங் கிளாரிட்டி. தாட் கிளாரிட்டினா என்னன்னா, என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு தாட் கண்டிப்பா இருக்கணும். எதை நோக்கி நம்ம போறோம், நம்மளுக்கு எது வரும், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம கிட்ட இருக்கணும்ன்றாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ல இருந்து ப்ரொஃபஷனல் அத்தனை பேருக்கும் தான் என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதை மாத்திரம் தான் அவங்க பண்ணாங்க. அதுக்கு தேவையான ஸ்கில் செட் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் தான் அவங்க வந்து பண்ணனால இந்த தாட்ஸை வந்து எடுத்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி சக்சஸ் ஆயிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தா விஷன் கிளாரிட்டி. அதை பத்தி யோசிப்பாங்க, அது எப்படி பண்ணலாம்ன்றது மன ஓட்டத்துல ஓட்டுவாங்க. அது ஒரு படமாவே உங்களுக்குள்ள ஓடும். அந்த விஷன்ஸ் அந்த இது இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்ன்றது திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வருது. இது ரெண்டுமே கிளாரிட்டியா இருந்தாலும் மூணாவது ப்ராக்ரஸிங் கிளாரிட்டி இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க வந்து முடிக்கணும், அது சக்சஸ் ஆகணும்னா நீங்க ப்ராக்ரஸ் பண்ணணும், டெய்லி ஆக்ஷன் கொடுக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சச்சின் எடுத்தோன்னு கிரவுண்ட்ல வந்து சக்சஸ் ஆகல, அதுக்கு முன்னாடி பல காலம் அவர் விளையாண்டார். விராட் கோலி அப்படிதான். நீங்க யார் எடுத்தாலும், ரத்தன் டாடா பாத்தீங்கன்னா அவர் வந்து படிச்சது எல்லாம் பண்ணதும் கம்பெனில வந்து அவர் இவ்வளவு பெரிய டைரக்டர் ஆனதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லேபரா எடுத்து அதுல இருந்து வளர்ந்து வந்து டாப் லெவல்ல அவர் வந்தார். எடுத்தோடனே அவர் வந்து டாப் லெவல்ல வந்து அவர் உட்கார்ல. அப்ப அவங்க இதுல பண்ணும் போது எல்லாமே கத்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாரிட்டியோட அவங்க இறங்கினால இன்னைக்கு டாப் மோஸ்டா எல்லாருமே பேசக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கிளாரிட்டி இருந்தனால மட்டும்தான். அப்போ நீங்க ஒரு கிளாரிட்டியா இருங்க, இந்த 3 விஷயத்துல இருங்க. தாட் கிளாரிட்டி, விஷன் கிளாரிட்டி, ப்ராக்ரஸிங் கிளாரிட்டில இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆன லைஃப் கிடைக்கும். மேட்னஸ் ஃபார் லைஃப் பர்பஸ். நம்ம எதுக்காண்டி பிறந்தோம், என்ன பண்றோம், நம்ம பர்பஸ் என்ன, எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றது அவங்க கிட்ட இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த நம்மலாம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே இருப்போம், உனக்கெல்லாம் இது வராது, ஏன் பண்ற அப்படின்னு பல பேர் நெகட்டிவா சொன்னாலும் அவங்களுக்குள்ள அவங்க பர்பஸ் இருக்கு. பைத்தியம் மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு உட்காந்து டெய்லி அந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த மேட்னஸா இருந்ததுனால மாத்திரம் தான் அவங்க பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்ட கிளாரிட்டினால, அந்த தாட்னால, விஷன்னால, ப்ராக்ரஸ் பண்றனால பார்க்கறவங்களுக்கு தப்பா தெரியலாம். ஆனா அவங்க எங்க போய் சேருவாங்க, என்ன செய்வாங்கன்ற அந்த பர்பஸ் தெரிஞ்சனால அதான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கறவங்களுக்கு பைத்தியக்காரனா தெரியலாம், ஆனா அந்த விஷன்ல அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கிறனால, அந்த தாட் கிளாரிட்டி இருக்கிறனால அவங்க பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஆகலைன்னா கூட என்னைக்கு அவங்க. அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த பேசிக் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணும். கோல் செட்டிங் அண்ட் பிளான். மூணாவது, ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் வாட் யூ வாண்ட். கிளாரிட்டியா உங்களுக்கு என்ன வேணும், உங்க கோல் என்னன்றத அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும்ன்றாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு வேணும்ன்றது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் சொல்ல முடியாது, மித்தவங்க யாரும் சொல்ல முடியாது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியுது. எனக்கு யூடியூப்ல ஆகணும், நான் சக்சஸ் ஆகணும், எனக்கு இதுல என்ன ஆகும்ன்றது வந்து எனக்கு தெரியும். ஆனா அந்த கிளாரிட்டி எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு கோலை நான் ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன். அந்த கோலுக்கு ஏற்ற எல்லா வேலையும் டெய்லி நான் பண்ணிட்டு இருக்கிற காரணனால தான் என்னால அடுத்தடுத்த மூவ் ஆக முடியுது, டெய்லி இந்த வேலையை பண்ண முடியுது. ஒரு கிளாரிட்டினால, இந்த கோல் செட்டிங்னால நான் போயிட்டு இருக்கேன். அப்ப இந்த பர்பஸ் என்னன்றதை நீங்க யோசிங்க. வாட் வில் யூ கிவ் இன் ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச். என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். அது மாதிரி நம்ம கோல் செட்டிங்ல சில விஷயங்களை நம்ம வந்து டைம் எடுத்து நம்ம செஞ்சா மாத்திரம்தான், அதுக்கு தேவையான எஃபெக்ட் கொடுத்தா மாத்திரம்தான், ஸ்கில் செட் டெவலப் பண்ணா மாத்திரம்தான், நம்ம என்ன நம்மளுக்கு தெரியுதோ அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா மாத்திரம்தான் ரிட்டர்னா ஒரு எக்ஸ்சேஞ்சா நம்மளுக்கு ஒரு சக்சஸ் வரும். ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா எதுவுமே வராதுன்றதான் சொல்ல வராங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் வரணும், ஒரு எக்ஸ்சேஞ்சா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகணும்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த கோலுக்கு தேவையான ஸ்கில்
ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்த டெவலப் பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த கோல் கிட்ட நெருங்குறதுக்காவது வழிவகுக்கும். அது ஒரு நாளடைவில் அந்த கோலை ரீச் ஆயிடுவீங்க. செட் எ டேட். இந்த கோலை செட் பண்றதுக்கு நீங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் 1 இயர்ல 365 நாளுக்குள்ள நான் முடிக்கணும். 365 டேஸ். ஜூலை 19th 2023 ஆரம்பிச்சப்ப ஜூலை 19th 2024 19th or 18th நைட்டுக்குள்ள நான் முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். ஆனா நான் முடிச்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் முடிச்சேன். 7ஆம் தேதி நான் முடிச்சிட்டேன். அப்போ எனக்குள்ள அந்த டைம் செட் பண்ணனாலதான் அந்த ஈகரா வேலை பார்த்தனால பிஃபோரா என்னால முடிஞ்சது. அப்ப அந்த கோலுக்கு ஏத்த ஒர்க்கை நான் ஃபாஸ்டா பண்ணேன். அதுக்கேத்த எஃபர்ட்டை கொடுத்தேன், வளர்ந்தேன். அதுக்கு தேவையான அந்த ரீச்சஸ் யூடியூப் கொடுத்த அந்த கோல், அந்த அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ், அதை ரீச் பண்றதுக்கு வழிவகுத்தது நான் போட்ட எஃபெக்ட் தான். அப்போ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணா நடக்கும்ன்றாங்க. அதுக்கு உதாரணம் நான் முன்னாடி நிற்கிறேன். டிஃபைன் பிளான். உங்க பிளானை டிஃபைன் பண்ணி வைங்கன்றாங்க. உங்க கோல் நீங்க செட் பண்ணிட்டீங்க. அந்த பிளானை எப்படி டிஃபைன் பண்றதுன்னா அதுக்கேற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி எல்லாம் கோல் செட் பண்ணலாம், அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் எப்படி நம்ம சக்சஸ் ஆகல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத லாஸ்ட்ல சொல்றேன். கடைசியா இதுக்கு தேவையான இது உங்களுக்கு விஷயத்த அவங்க சொல்றதுக்கு இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைட் எ கிளியர் ஸ்டேட்மெண்ட். கோல் செட் பண்றோம், விஷன் கிளாரிட்டியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத ரைட்டிங்ல எழுத பாருங்க. என்ன ரைட்டிங்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ்ன்றது முதல்ல எழுதுனேன். இப்ப நான் எழுதிக்கிட்டு இருக்கிறது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்ன்றது இப்ப எழுதுறேன். இதுக்கு நெக்ஸ்ட் இது நான் போர்டு விஷன்ஸ்குள்ள போறதுக்கு என்ன இருக்கோ அதை டெய்லி எழுதிட்டு இருக்கேன். யூடியூப்ல சம்பந்தமா நான் என்னவா வரணும்ன்றது என்னோட திங்கிங்ல கிளாரிட்டி இருக்கிறனால அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு இன்னும் நாள் எடுக்கும். இன்னும் எஃபெக்ட் போடணும், இன்னும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றத அந்த பாசிட்டிவ் மேனர்ஸ்ல எடுக்கிறனால எழுதி வைக்கும் போது என் கண்ணும் என் காதும் என் கையும் எழுதும் போது என் ஆழ்மன சப்கான் மைண்டுக்குள்ள அது பதியறனால எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. காலைல எந்திரிச்சா அதை நான் செய்யணும்ன்றது வரதுக்கு மெயினான ரீசன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நான் ரிஃப்ளெக்டா பண்றதுனால என்னால செய்ய முடியுது. அதனால உங்க கோலை எழுத பாருங்க. டெய்லி கோலா எழுதுங்க, வீக்லி கோலா எழுதுங்க, மந்த்லி கோலா எழுதுங்க, இயர்லி கோலா எழுதுனீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வழி வகுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரிமைண்ட் யுவர் கோல்ஸ். உங்ககிட்ட ஏகப்பட்ட கோல் இருக்கலாம், ஆனா கிளாரிட்டியா 1-2 கோல் இருக்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஆள் மனதுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோ சஜஷன் கொடுக்கணும். எப்படி எழுதுறோமோ எந்திரிச்சோன்னு அஃபர்மேஷன் மாதிரி என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்ற மாதிரி நீங்க கண்ணாடியை பார்த்து என்னால இது சக்சஸ் ஆவேன். இப்ப நான் உதாரணமா சொல்றேன்னா யூடியூப்ல நான் பிரபலம் ஆகணும், யூடியூப்ல நான் சக்சஸ் ஆகணும்ன்றத நான் டெய்லி காலையில எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அதுக்கேற்ற எஃபெக்டை எனக்கு பண்றதுக்கு வழிவகுக்குது. அப்ப ஆட்டோ ரிமைண்ட்ல நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். உங்க மைண்டுக்கு நீங்க சில நேரம் சொல்லாம விட்டுட்டோம்னா உங்க தப்பான டிஸ்ட்ராக்ஷனும் சில விஷயங்கள் நீங்க போறதுக்கு வழிவகுக்கும். அப்ப இந்த ரிமைண்ட் மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ண ஆள் மனது ஒரு காலகட்டத்தில் நீங்க சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இந்த வேலையை பண்ணாருங்க. ஏன்னா நீங்க அதை சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடுவீங்க. இந்த நான் சொன்ன பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணலாம். அதனால உங்க கோலை ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நீங்க உற்சாகமா இருப்பீங்க, நீங்க லைஃப் லைன்ல இருப்பீங்க, அது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, செய்வீங்க. 4வது, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். உங்க லைஃபுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எந்த தப்பு நடந்தாலும் எது கரெக்டா நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்ல பாருங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்க. சில நேரம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு நடந்துச்சுன்னா அவங்கள சொல்றது, சக்சஸ் நடந்தா நம்மளே மொத்தம் சொல்றது. இந்த இன்பேலன்ஸ்டா இருக்கிறனால உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். ஏன்னா உங்களுக்குள்ள வெளியில சொல்லலாம், உள் மனதுக்குள்ள ஒரு தாழ் மனப்பான்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தப்பு பண்ணிருந்தா ஆமான்னு இந்த தப்பு பண்ணிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கேன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிற மனசு இருந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒத்துக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா சக்சஸ் எந்த ரூபத்திலையும் உங்ககிட்ட வராது. ஏன்னா இது மெயின் பாயிண்ட். ஏன்னா எல்லா இது பண்ணாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது அந்த மேனரிசம் நம்மகிட்ட இருந்தா மாத்திரம்தான் பெட்டர் லைஃப் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க இதை விட்டுட்டு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேன், என் தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க இவங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க காணாம போயிடுவீங்க. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நீங்க இன்னில முயற்சி பண்ணுங்க. இத்தனை நாள் பண்ணலைன்னா கூட ஒத்துக்க பாருங்க. பரவாயில்ல, அது என்ன போகுது, ஆமா நீ பண்ணிட்டேன்னு சிரிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தப்பு நம்ம பண்ணிருக்கோம். இந்த தப்பை ஒத்துக்க பாருங்க. சில விஷயங்கள்ல கரெக்ட் பண்ணா மாத்திரம்தான் நம்மளால ஒரு கிளாரிட்டியா சில விஷயங்கள் பண்ண முடியும். லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த 4வது பார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க லைஃப்ல எடுத்தா தான் சக்சஸ்
கண்டிப்பா வரும். 5வது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் ஆக்ஷன். முதல்ல உங்களை நீங்க நம்பணும். நீங்க உங்களை நம்பாத வரைக்கும் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆக மாட்டீங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, நம்மளால செய்ய முடியாது, இதை பண்ணா தப்பாயிரும், அதை பண்ணா தப்பாயிரும் நிறைய பேர் சொல்லி 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 நம்மளுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி நமக்கு வெளியில தெரியாம போயிடும். நம்ம யாருன்றது வெளியில தெரியாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கழுகு ஒரு நான் படிச்சதுதான், நீங்க கேட்டாதான் இருக்கும். கழுகு பாத்தீங்கன்னா முட்டை போடுது. அந்த முட்டையை காக்கா அதுக்குள்ள போய் போடும் போது என்ன ஆகுதுன்னா, அதுல பொறிஞ்சு காக்கா குஞ்சோட வளருது. வளர்ந்து 4 அடையில வரும்போது பார்த்தா அது பாக்குது, காக்கா கூட அப்படியே பாதி தூரம் தானே அது பறக்கும். அது பறக்கும் போது பார்த்தா அங்க ஒரு கழுகு பெருசா பறந்துட்டு இருக்கு. அப்ப இங்க இன்னொரு காக்கா கிட்ட சொல்லுது, அங்க ஒரு பாரு அவ்வளவு பெரிய தூரத்துல போய் பறக்குது, நம்மளால பறக்க முடியுமான்னு கேக்குது. அப்ப பக்கத்துல ஒரு காக்கா சொல்லுது, அது கழுகு, நம்ம காக்கா, நம்மளால போக முடியாது, அதனால நீ அதை யோசிக்காத, நினைச்சு கூட பார்க்காத, பண்ணா நீ விழுந்துருவ அப்படின்றாங்க. இது அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மின்னல் இடியெல்லாம் ஒரு நாள் அடிக்குதா, அப்ப பறந்துகிட்டே இருக்கும் போது மித்த எல்லா காக்காவும் கீழே மரத்துக்கு நேரம் வர சொல்லுது. அப்ப அந்த கழுகு, அந்த காக்கா நினைச்சிட்டு பறந்துட்டு இருக்க அந்த கழுகு கீழே வான்னு சொன்ன கேட்காம என்னால முடியும்னு சொல்லிட்டு மேல பறந்துகிட்டே இருக்கு. அப்ப இடி தாக்கி திருப்பி மரத்து மேல உழுகுது. அப்ப மித்த காக்காலாம் சிரிச்சுட்டு சொல்லுது, நான் அப்பயே சொன்னேன்ல, உன்னால பறக்க முடியாது, நம்மளால பறக்க முடியாது, கழுகு தான் பறக்க முடியும் அப்படின்னு அது சொல்லுது. ஆனா அந்த நேரத்தை டக்குன்னு எந்திரிச்சு என்னால முடியும் முடியும் நினைச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மின்னல் தாண்டி அந்த மேகத்துக்கு மேல போய் பறந்து ஃபாஸ்டா ரெக்கையோடு நிக்கும் போது அது புரிஞ்சுதான் நம்ம கழுகு, நம்ம காக்கா கிடையாதுன்னு. நம்ம யாருன்றது நமக்கு தெரியாது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அவங்க சொல்றது. உங்களோட திறமை எப்ப தெரியும்னா, நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் வரும். அந்த ஃபெயிலியர்ல நீங்க ஒரு கரெக்ட் பண்ணுவீங்க. அந்த கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நீங்க உங்க ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்ட்ரென்த்தை கரெக்டா யூஸ் பண்ணும்போது சக்சஸ் கிடைக்கும். கழுகு மாதிரி நம்ம யோசிச்சோம்னா, அந்த காக்கா அதுல இருந்து அந்த கழுகா மாறினது யோசிச்சோம்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட ஃபெயிலியர் இருந்தா சக்சஸ் கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா மாத்திரம்தான், நம்மளை நம்பினா மாத்திரம்தான் எல்லா விஷயம் நடக்கும். அப்போ உங்களை நீங்க நம்பினீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. அந்த ஆக்ஷன்னால ஒரு சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸ்னால லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இந்த பேசிக், அந்த 5 பேசிக்கை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் லாங் சக்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, லாஸ்ட்ல சொல்றேன், அந்த கோல் செட்டிங்ல 3rd இதுல நான் சொன்ன மாதிரி, அது என்னன்னா, நீங்க உங்களை நம்பிட்டீங்க, ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஐகார்ட்ல ஒரு கொடுக்கறேன். அந்த வீடியோ லிங்க் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல எப்படி கோல் செட்டிங் பண்றதை பத்தி, அதுல அந்த வீடியோ நேம் டைட்டில் என்னன்னா, ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் வித் பிக் கோல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல கோல் செட்டிங்ஸ் எப்படி பண்றது, எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லியிருக்கேன். அது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்த அந்த பேசிக்ஸ் 5 டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு வந்ததுன்னா ஃபியூச்சர்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.